ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், ரொம்ப சோகமான சம்பவம். விஜய் பார்வதிக்கு அடி மேல் அடி, பாவம். அதாவது கமரு இந்த மாதிரி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரி ஒரு அப்டேட் வருது. இது கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. என்னென்னா, ஒரு சம்பவம் வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் நடந்திருக்கு. அதாவது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதில் வந்து யாரோட கேம் யாரால் பாதிக்குது அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் போல இருக்குது. அதில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கமருதனோட கேம் விஜய் பார்வதியால் கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், அதுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அப்படியா அப்படின்னு கமருதன் கிட்ட கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு கமருதி சொன்னதாகவும் ஒரு பெரிய தகவல் வருது. இது வந்துட்டு அஃபிஷியலாக வந்துச்சா கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் இது மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி பயங்கரமாக உடைவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு கமருதீன் வந்துட்டு இந்த கேப்டன் டாஸ்கில் வந்துட்டு அவர் பண்ண விஷயங்கள் அவங்களாம் அக்செப்டே பண்ண முடியல. ஏன்னா அவரை வந்துட்டு இந்த அம்மா இது எதுலையுமே எதிர்க்கவே இல்லை. இது வரைக்கும் கமருதீன் நாமினேட் பண்ணவும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா அவங்க அவ்வளோ இதுவாக இருக்காங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்யூன்யமாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தலை டாஸ்கில் கூட வந்து அவர் வந்து கீழே அவங்க ஸ்லிப் ஆனதை கூட கவனிக்காமல் கீழே விழுந்துட்டாங்கலாம் இல்லை, அங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த பாலை வந்து மிதிச்சிருப்பார். 3 பால் பலூன் காலி, மீதி ஒன்று அதுவும் காற்றா போச்சு. அந்த தலை டாஸ்க் விட்டு வெளியே வந்திருப்பாங்க. நேற்று ஃபுல்லாக பேசியிருக்கவே மாட்டாங்க. நைட்டு வந்து சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட பேசவே கூடாது நினச்சேன். அப்புறமும் எல்லாருமே வந்துட்டு அந்த டாஸ்கில் எதுக்கு உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் லவ் எல்லாம் கொண்டு வரீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இப்போது இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு ஒரு விஷயம் வருது. கேட்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே கமெண்ட்ஸில் போட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணும்போது தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணை இந்த மாதிரி வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரேடியாக வந்து விட்டுட்டு போயிடலாம் பெஸ்ட்டு கமருதி. ஏன்னா உனக்காக நான் நிற்பேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டைலாக்லாம் விட்டார், உனக்காக நான் நீ வந்து நிற்பேன், என்னை வந்து அடித்தா கூட பரவாயில்ல, நான் சும்மா சொல்லிட்டு போகிற ஆள்லாம் கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு இங்கே வந்து அவங்களால தான் இந்த கேம் பாதிக்குதுன்னு இவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்பு. பார்வதியால் கமருதோட கேம் எங்கே போய் இதாச்சு? மற்றவங்க சொன்னால் கூட இல்லைன்னு சொல்லணும் இவர். ஏன்னா இவர் தான் இவரோட கேமை கெடுத்துக்கிட்டார். அவங்க இது வரைக்கும் எந்த கேமையும் அவங்க கெடுக்கல. அப்படி பேசுனா நீ அதாவது இவங்க தான் சொல்லிட்டாங்களே, நேற்று கூட தனியாக போயிட்டாங்க, இவர் தான் வந்து பேசினார், இந்த அனைத்து சண்டை போட்டார், போனார், திரும்ப வந்துட்டு நான் அந்த மாதிரி சொல்லலாமான்னு சொன்னதுக்கப்புறமா வந்து பேசினார். ஸோ இவர் அப்பப்போ சண்டை போடுவாராம், இவர் போயிட்டு வருவாராம், திரும்ப வருவாராம், இவர் வருவாராம். இப்படி தான் இந்த சீசன் 9 ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. ஆனால் கடைசியில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் எப்படி பண்ணிட்டாங்க? ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் இருக்குது யாருக்குமே விஜய் பார்வதி பிடிக்காது. அந்த ஒரு டாஸ்க் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் விஜய் பார்வதி தான் வந்துட்டு எல்லோரும் கார்னர் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி கார்னர் பண்ணும்போது நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா ஒரு கேமில் ஒரு சின்ன டாஸ்க்லேயே உங்களால் இப்போ உண்மையிலேயே வந்துட்டு கமருதனோட கேம் வந்து விஜய் பார்வதியால் வந்துட்டு பாதிக்குதான் கேட்டிங்கன்னா, எப்போ யார் பாதிக்குதுன்னா கமருதனால தான் விஜய் பார்வதியோட கேமே பாதிக்குது. அவங்க பாடுவது தனியாக வந்துட்டு இந்த மேனேஜர் டாஸ்கில் சரி, அதுக்கப்புறம் அந்த அரசி டாஸ்க்கு எல்லாத்துலேயும் பாருங்கள், அப்போ அரோரா கூட தான் கமருதன் இருந்தார். இவங்களோட கேம் சூப்பராக வந்துட்டு இருந்தது. எப்போ ஒரு திரும்ப வந்துட்டு அரோரா கடை பிரச்சனை பண்ணிட்டு திரும்ப வந்தாரோ அதுலேருந்து அவங்களோட கேமும் போச்சு, நிறைய கெட்ட பேர், எவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் கடைசியில் வந்துட்டு என்ன பழி வந்திருக்குன்னா, விஜய் பார்வதியால் கமருதனோட கேம் லாஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு பழியை போட்டிருக்காங்க. என்னத்தை சொல்ல, இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதனால் விஜய் பார்வதியோட கேம் போச்சா, இல்லை விஜய் பார்வதியால் கமருதனோட கேம் போச்சா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.